வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான சுவாரஸ்யமான அலசலுக்குள்ள போக போறோம். ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இருண்ட குகை. கையில எந்த நவீன உபகரணமும் இல்ல. ஸ்மார்ட் போன் கிடையாது, கேமரா கிடையாது. வெறும் செம்மண்ணையும் கல் துகளையும் வச்சுக்கிட்டு ஒரு மனிதன் சுவத்துல ஒரு கோட்டை வரையறான். ஆமா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. தான் வேட்டைக்கு போனதையோ அல்லது ஒரு போரை பத்தியோ தன்னோட கூட்டத்து ஆட்களுக்கு சொல்ல அவன் செஞ்ச அந்த செயல்தான் மனித குலத்தோட முதல் சோஷியல் மீடியா போஸ்ட்னு சொல்லலாம். கண்டிப்பா, ரொம்ப சரியான ஒப்பீடு. இந்த அலசலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க எப்போதாவது ஒரு ஓவியத்தை பார்த்து அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற வரலாற்றை நினைச்சு வியந்திருக்கீங்களா? அத பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். ஆமா, இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் ஒரு அருமையான பாடப்பகுதி. அருங்காட்சியகத்துக்கு போற கண்ணன், மணி அப்படின்ற 2 சிறுவர்கள் அங்க இருக்கிற ஓவியங்களுக்கு கீழே உள்ள பட்டன்களை அழுத்துறாங்க. அட, அந்த பட்டனை அழுத்தின உடனே ஓவியங்களே பேசுமே, அதுதானே? கரெக்ட். அந்த ஓவியங்களே தங்களோட வரலாற்றை பேச தொடங்குற மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு கற்பனையான பகுதி தான் இது. ஆனா இதுல இருக்கிற தகவல்கள் ரொம்ப ஆழமானது. உண்மைதான். மனிதன் குகைகள்ல வரைய தொடங்கின கோடுகள்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற நவீன கிறுக்கல்கள் வரைக்கும் ஓவிய கலை எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுன்னு நாம முழுமையா புரிஞ்சுக்க போறோம். ஆமா, இந்த மூலப்பொருளை அலசும் போது எனக்கு ஒண்ணு தோணுது. அதாவது மனிதன் தன்னோட எண்ணங்களை மற்றவர்களுக்கு கடத்த எத்தனையோ வழிகளை கையாண்டிருக்கான். பேச்சு, எழுத்து, இப்படி நிறைய இருக்கு. ஆனா ஒரு கருத்தை பேச்சாலேயோ எழுத்தாலேயோ சொல்றதை விட ஒரு நுட்பமான ஓவியத்தால பல 100 மடங்கு எளிதா புரிய வச்சிட முடியும் இல்லையா? நிச்சயமா. அதனாலதான் நம்முடைய மரபுல ஆயக்கலைகள் 64 ஓவியக்கலைக்கு ஒரு மிக உயரிய இடத்தை கொடுத்திருக்காங்க. கரெக்ட். இது வெறும் அழகியல் மட்டும் கிடையாது. பார்க்கறவங்களோட கண்ணையும் கருத்தையும் ஒரே நேரத்துல ஈர்க்கிற ஒரு சக்தி வாய்ந்த தகவல் தொடர்பு சாதனம். அந்த தகவல் தொடர்பு குகைகள்ல இருந்து தான் தொடங்குது இல்லையா? இத படிக்கும் போதே எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. ஆமா, பழங்கால மனிதர்கள் நாடோடிகளா குகைகள்ல வாழ்ந்தப்போ அவங்களுக்கு ஏன் ஓவியம் வரையணும்னு தோணுச்சு? அதுதான் இந்த குறிப்புகள்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, செய்திகளை மற்றவங்களுக்கு தெரிவிக்கத்தான் இதை வரைஞ்சிருக்காங்க. குறிப்பா வேட்டைக்கு செல்றது, நடனம் ஆடுறது, போர் செய்யறது, இது மாதிரி நிகழ்வுகள். ஆனா அவங்க கிட்ட பிரஷ் கிடையாது, பெயிண்ட் கிடையாது. எப்படி வரைஞ்சாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப பெரிய கேள்வி, எப்படி வரைஞ்சாங்கன்னு. அங்கதான் மனித மூளையோட தகவமைப்பு வேலை செய்யுது. அவங்க பெரும்பாலும் கோட்டோவியங்களாதான், அதாவது லைன் டிராயிங்ஸ் மாதிரி தான் வரைஞ்சாங்க. ஓ, கோடுகள் மட்டும்தானா? அப்ப வண்ணங்களுக்கு என்ன பண்ணாங்க? அதுக்குதான் தங்களை சுத்தி இயற்கையா கிடைக்கிற மண்ணு அப்புறம் கல் துகள்களை அரைச்சு அதத்தான் வண்ணங்களா தீட்டிருக்காங்க. அடா, இயற்கையான கலர்ஸ். ஆமா, இந்த குகை ஓவியங்களை நாம வெறும் பழங்கால கிறுக்கல்கள்னு சாதாரணமா கடந்து போயிட முடியாது. இன்னைக்கு நாம இதை உற்று நோக்குனா எந்த எழுத்துப்பூர்வமான ஆவணமும் இல்லாத அந்த பழங்கால தமிழரோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னு துல்லியமா புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா, இவைகள்தான் நமக்கான முதல் வரலாற்று ஆவணங்கள். நிச்சயமா. சரி, குகைகள்ல வாழ்ந்த மனிதன் கொஞ்சம் கொஞ்சமா நாகரிகம் அடைஞ்சு தனக்கென ஒரு வீட்டை கட்டி வாழத் தொடங்குறான். அப்பவும் அவனுக்குள்ள இருந்த அந்த ஓவிய தாகம் அடங்கல போல இருக்கு. ஆமா, குகை சுவர்கள் இருந்து தான் கட்டிய வீட்டோட சுவர்களுக்கும் அரண்மனைகள், மண்டபங்கள், கோயில்களோட சுவர்களுக்கும் அந்த கேன்வாஸ் மாறுது. இந்த சுவர் ஓவியங்களை நாம நிறைய கோயில்கள்ல பாத்திருப்போம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க. பல நூற்றாண்டுகளை கடந்தும் சித்தன்னவாசல் ஓவியங்களா இருக்கட்டும் அல்லது தஞ்சை பெரிய கோயில் ஓவியங்களா இருக்கட்டும், இன்னைக்கும் அழியாம அப்படியே இருக்கு. அது எப்படி சாத்தியம்? அது ஒரு பெரிய தொழில்நுட்பம். ஆமா, இப்ப நம்ம வீட்ல அடிக்கிற நவீன பெயிண்டுகள் கூட சில வருஷங்கள்ல உறிஞ்சு வந்துருது. ஆனா 1000 வருஷமா அந்த ஓவியங்கள் எப்படி நிக்குது? அதுலதான் நம்ம முன்னோர்களோட அசாதாரணமான தொழில்நுட்ப அறிவு அடங்கியிருக்கு. இப்போ தஞ்சை பெரிய கோயில் கருவறை சுற்றுச்சுவர்லயும் மண்டபங்கள்லயும் சுந்தரரோட வாழ்க்கை நிகழ்வுகளை ஓவியங்களா வரைஞ்சிருக்காங்க பாத்தீங்களா? பாத்திருக்கேன். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அதை வரையறதுக்கு அவங்க பின்பற்றிய முறை ரொம்ப நுட்பமானது. முதல்ல ஆற்று மணலோட சுண்ணாம்பு சேர்த்து அரைச்சி சுவரை சமப்படுத்துவாங்க. ஓ, அப்ப அது ஒரு கெட்டியான தளமா மாறிடும். கரெக்ட். சுவர் ஈரமா இருக்கும்போதே சில ஓவியங்களை வரைவாங்க. இல்லன்னா சுவர் முற்றிலும் உலர்ந்த பிறகு வரைவாங்க. ஈரமா இருக்கும்போதே வரைஞ்சா அந்த கலர் பரவாதா? அதுதான் டெக்னிக். சுண்ணாம்பு தளத்தின் மீது இயற்கையான வண்ணங்கள் சேரும்போது அது சுவரோடு சுவராக ஒரு வேதியியல் மாற்றத்தை அடைஞ்சு எரியிடுது. அடடா, கெமிக்கல் பாண்டிங் மாதிரி. ஆமா, அதனாலதான் 1000 வருஷமா மழையிலையும் வெயில்லையும் அந்த சுவர் ஓவியங்கள் இன்னைக்கும் தாங்கி நிக்குது. இது உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியம்தான்.
சரி, சுவர்கள்ல வரைஞ்சது ஓகே. ஆனா மனிதனுக்கு ஒரு கட்டத்துல தான் கலைய ஓரிடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு தோணிருக்கும் இல்லையா? கண்டிப்பா போர்ட்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஆமா, சுவரே சுமந்துகிட்டு போக முடியாது. அப்படிதான் இந்த துணி ஓவியங்கள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட். கலையை மடிச்சு எடுத்துட்டு போகிற அந்த பரிணாமம் மிக முக்கியமானது. இதுக்கு இலக்கிய சான்றுகள் நிறையவே இருக்கு. இந்த துணி ஓவியங்களுக்கு நம்ம இலக்கியங்கள்ல நிறைய பெயர்கள் இருக்கு பாத்தீங்களா? எழினி, திரைச்சீலை, கிழி, படாம்னு பல பெயர்கள் அழைச்சிருக்காங்க. ஆமா, சீவக சிந்தாமணி காப்பியத்துல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான காட்சி வரும். அதாவது குணமாலை அப்படின்ற தலைவி ஒரு யானைய பார்த்து பயந்து நடுங்குற காட்சிய சீவகன் ஒரு துணியில தத்ரூபமா வரைஞ்சதான் சொல்லியிருக்காங்க. ஓ, அப்போ துணியில வரைகிற வழக்கம் அந்த காலத்திலேயே ரொம்ப பிரபலமா இருந்திருக்கு. நிச்சயமா. இந்த துணி ஓவியங்கள் இன்னிக்கும் அழியல. இப்போ தமிழகத்திலயும் ஆந்திராவிலையும் இத ரொம்ப அழகா வரைஞ்சிட்டு வராங்க. இதுக்கு இப்போ ஒரு தனி பெயர் இருக்குமே? ஆமா, கலம்காரி ஓவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட், கலம்காரி. அடுத்ததா நாம பார்க்க போற கேன்வாஸ் தான் என்ன ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்குது. எது? ஓலைச்சுவடியா? ஆமா, பொதுவா ஓலைச்சுவடினாலே எழுத்துக்கள், இலக்கியங்கள் அப்படிதான் நமக்கு தோணும். ஆனா அதுல ஓவியங்களும் வரைஞ்சிருக்காங்க. அது ரொம்ப நுணுக்கமான வேலை. இன்னைக்கு நாம காகிதத்துல பென்சிலால வரையும் போதே 100 தடவை ரப்பரை வச்சு அழிக்கிறோம். ஆனா ஒரு முறை எழுத்தாணியால கீறினா திருத்தவே முடியாத அந்த ஓலைச்சுவடியில எப்படி இவ்ளோ நுணுக்கமா வரைஞ்சாங்க? அதுதான் அந்த பழங்கால ஓவியர்களோட அசாத்தியமான திறமை. அவங்க எழுத்தாணிய கொண்டு கோட்டோவியமாகவும் பண்பாட்டு பத ஓவியமாகவும் வரைஞ்சிருக்காங்க. சின்ன தப்பு நடந்தாலும் மொத்த ஓலையும் வீணாயிடுமே. கண்டிப்பா. ஓலையோட தன்மை ரொம்ப மென்மையானது. அதுல அழுத்தமாகவோ அல்லது லேசாகவும் கீறி ஒரு உருவத்தை கொண்டு வர்றதுக்கு தியானம் மாதிரி ஒரு மனநிலை வேணும். இதுல பெரும்பாலும் என்ன மாதிரி விஷயங்களை வரைஞ்சாங்க? பெரும்பாலும் இதிகாசங்கள் அப்புறம் புராண காட்சிகளைத்தான் கருப்பொருளா எடுத்துக்கிட்டாங்க. இத கேக்குற நீங்க வாய்ப்பு கிடைச்சா தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலகத்துக்கு போய் பாருங்க. அங்க இதெல்லாம் பாதுகாத்து வச்சிருக்காங்களா? ஆமா, அங்க இந்த ஓலைச்சுவடி ஓவியங்களை இன்னைக்கும் நாம கண்கூடா பார்க்க முடியும். கண்டிப்பா பார்க்கணும். சரி, ஓலையில ஒரு தப்பு நடந்தா அந்த ஓலையை வீசிட்டு வேற ஓலையை எடுத்துக்கலாம்னு கூட வச்சுப்போம். ஆனா செப்பேட்டு ஓவியங்கள்னு ஒன்னு இருக்கு. ஆமா, உலோகத்துல உளிய வச்சு வரையறது. உளிய வச்சு உலோகம் மேல ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. மன்னர்களோட ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகள்ல பொறிக்கிற வழக்கம் நமக்கு தெரியும். ஆனா வெறும் எழுத்துக்கள் மட்டும் இல்லாம ஓவியங்களையும் வரைஞ்சிருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. மன்னர்கள் தங்களோட ஆவணங்களை, அதாவது இந்த நிலதானங்கள், போர் வெற்றிகள் எல்லாம் எதிர்கால தலைமுறையினருக்கு நிலையா கொண்டு சேர்க்கணும்னு நினைச்சாங்க. ஓ, ஒரு சோலைனா கூட குடக்கி போயிடலாம். ஆனா உலோகம் அழியாது. சரியா சொன்னீங்க. அதனாலதான் செப்பேடுகளை தேர்ந்தெடுத்தாங்க. அதுல வெறும் வரிகளா மட்டும் இல்லாம நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், அப்புறம் அரச முத்திரைகள் போன்ற குறியீடுகளை உளியால செதுக்கினாங்க. ஒரு உளிய கொண்டு உலோகத்துல ஓவியம் வரையறதுக்கு உடல் பலமும் வேணும். அதே சமயம் கலை நுணுக்கமும் சரிவிகிதத்துல தேவைப்படும் இல்லையா? நிச்சயமா, அது ஒரு தனித்துவமான கலை. குகைகள், சுவர்கள், துணிகள், ஓலைகள், உலோகம், மனிதன் கலையை வெளிப்படுத்த பயன்படுத்தாத பொருட்களே இல்லைன்னு தோணுது. ஆமா, அவனோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தந்த ஓவியங்கள். யானையோட தந்தங்கள்ல ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. இத கேட்கும்போது ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் கலைக்காக விலங்குகளை துன்புறுத்துனாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நேயர்களுக்கு எழலாம். ஆனா அதுக்கு நம்ம மூலக்கூறுப்புகள்ல ஒரு மிக முக்கியமான விளக்கம் இருக்கு. ஆமா, இந்த தந்தம் ஓவியங்கள் வயது முதிர்ந்து இயற்கையா இறந்த யானையோட தந்தங்கள்ல மட்டும்தான் வரையப்படுது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு. அவங்க இயற்கையோட இயந்த வாழ்வு வாழ்ந்திருக்காங்க. அந்த தந்தங்கள் மேல பல வகை நீர்வண்ணங்களை பயன்படுத்தி ரொம்ப தத்ரூபமான ஓவியங்களை வரைவாங்க. தந்தம்னாலே அது ஒரு முப்பரிமாணம், அதாவது 3D அமைப்பு கொண்டதாச்சே. ஆமா, அந்த வளைவுகளுக்கு ஏத்த மாதிரி ஓவியங்களை அமைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். இவ்வகை தந்த ஓவியங்களை நாம இப்ப கேரள மாநிலத்துல அதிகமா பார்க்க முடியும். அட சரி, அப்படியே முகம் பார்க்க பயன்படுத்துற கண்ணாடியையும் இவங்க விட்டு வைக்கல. கண்ணாடிகளோட பின்புறம் அழகிய வண்ண ஓவியங்களை வரைகிற பழக்கமும் நம்ம கிட்ட இருந்திருக்கு. ஆமா, பல உருவங்கள், இயற்கை காட்சிகள்னு ரொம்ப தத்ரூபமா வரைவாங்க. இந்த கண்ணாடி ஓவியர்கள் தஞ்சாவூர்ல மிகுதியா இருக்காங்க. ஓ, தஞ்சாவூர் ஓவியங்கள்னாலே அது ஒரு தனி பிராண்ட் ஆச்சே. நிச்சயமா. இதுவரைக்கும் நாம பேசினதெல்லாம் பாரம்பரியமான, கொஞ்சம் வரையறதுக்கு கடினமான கேன்வாஸ்கள்னு சொல்லலாம். ஆமா.
ஆனா தற்காலத்துல மிக எளிதா பரவலா பயன்பாட்டுல இருக்கிறது தாழ் ஓவியங்கள், அதாவது பேப்பர் ஓவியங்கள். பேப்பர் வந்த பிறகு ஓவியத்தோட பரிமாணமே மாறிடுச்சு. கரிகோல், அதாவது பென்சில், நீர்வண்ணம், எண்ணெய் வண்ணம் இதையெல்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு நாம எண்ணற்ற படைப்புகளை பார்க்கறோம். ஆமா, காகிதத்தோட வருகை ஓவியக்கலைய சாமானியர்களோட கைகளுக்கும் கொண்டு சேர்த்ததுன்னு சொல்லலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. குறிப்பா அரசியல் கருத்துக்களை எளிமையா மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்த கருத்துப்பட ஓவியங்கள் பயன்பட தொடங்குச்சு. காரிகேச்சர்ஸ்னு சொல்லுவாங்களே. ஆமா, ஒரு பெரிய கட்டுரையை படிச்சு புரிஞ்சுக்கிறத விட ஒரே ஒரு கருத்து படம் மொத்த அரசியலையும் ரொம்ப ஈஸியா தோலுரிச்சு காட்டிடும். கண்டிப்பா. இதுல ஒரு வரலாற்று தகவல் என்னன்னா, தமிழ்ல இந்தியா அப்படின்ற இதழ்ல நம்ம பாரதியார் தான் இதை முதல்ல அறிமுகப்படுத்தினாரு. அட, பாரதியாரா? இது நிஜமாவே சிலிர்க்க வைக்கிற தகவல். ஆமா, அது பாரதியாரோட தொலைநோக்கு பார்வை. இந்த கருத்து படத்தோட இன்னொரு கிளைதான் கேலி சித்திரம். கேலி சித்திரம்னா இந்த மனித உருவங்களை கொஞ்சம் வித்தியாசமா வரைவாங்களே, அதுவா? ஆமா, மனித உருவங்களை விந்தியான தோற்றங்கள்ல பாக்குறவங்களுக்கு ஒரு நகைச்சுவை உணர்வு தோன்ற மாதிரி வரையறதான் கேலி சித்திரம்னு சொல்றோம். ஓ, பெரிய தலையும் சின்ன உடம்புமா வச்சு வரைவாங்களே. கரெக்ட். பார்ப்பவர்களுக்கு சிரிப்பையும் அதே சமயம் சிந்தனையையும் தூண்டும் வகையில இது அமையும். உண்மைதான். சரி, இப்போ ஒரு விஷயத்த நேர்மையா சொல்லுங்க. இப்போ நாம நவீன ஓவியம், அதாவது மாடர்ன் ஆர்ட்னு ஒன்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. சில நவீன ஓவியங்களை பார்த்தா ஏதோ சின்ன குழந்தை சுவத்துல கிறுக்கி வச்ச மாதிரி தான் எனக்கு தோணும். எந்த உருவமும் தெளிவா இருக்காது. கோடுகள், கிறுக்கல்கள், பல வண்ண கலவைகள்னு இருக்கும் சொல்றாங்க. எனக்கெல்லாம் ஒண்ணுமே புரியாது. நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கு. நவீன ஓவியம் அப்படின்றது பார்க்கிறவங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படையா சொல்ற ஒரு வடிவம் கிடையாது. ஓ, அப்போ அதுல வேற ஏதோ அர்த்தம் இருக்கா? ஆமா, அது பார்வையாளர்களோட மனப்பான்மைக்கேற்பு பொருள் கொள்ளும் வகையில வரையப்படுறது. இப்போ ஒரு சோகமான மனநிலையில இருக்கிறவங்களுக்கு அந்த வண்ணக்கலவைகள் ஒருவித வழியை கடத்தலாம். அதே ஓவியத்தை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற ஒருத்தர் பார்த்தா அது ஒரு கொண்டாட்டமா தெரியலாம். அவங்கவங்க எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி அது மாறும். அதுதான் நவீன ஓவியத்தோட வெற்றி. ஓஹோ, இப்ப புரியுது. இந்த இடத்துல நம்ம ரெண்டு முக்கியமான ஆளுமைகளை கண்டிப்பா குறிப்பிடணும். சொல்லுங்க. ஒரு பக்கம் ஐரோப்பிய கலை நுணுக்கத்தோட நம்முடைய இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்கள்ல ஒரு பெரும் புரட்சியை செய்தவர் ராஜா ரவிவர்மா. ஆமா, ரொம்ப முக்கியமான கலைஞர் அவர். அவரோட ஓவியங்கள் பிற்காலத்துல நாட்காட்டிகள்ல, அதாவது கேலண்டர்கள்ல அதிகமா பயன்படுத்தப்பட்டுச்சு. அதே போல அந்த நாட்காட்டி ஓவியம் வரையலும் முறையோட முன்னோடிகளில் ஒருவரா கருதப்படுபவர் கொண்டையராஜு. கரெக்ட். இந்த நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் அப்படின்னு அழைப்பாங்க. இறை உருவங்களை ஒவ்வொரு வீட்டோட வரவேற்பறைக்கும் கொண்டு சேர்த்ததுல இவங்களுக்கு பெரும் பங்கு இருக்கு. கண்டிப்பா. இவ்ளோ விஷயங்களை பேசணுமே, நம்முடைய இலக்கியங்கள்ல ஓவியக்கலை எப்படி ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்காம விடலாமா? ஆமா, பரிபாடல் நூல்ல ஒரு அருமையான குறிப்பு இருக்கு. பரிபாடல்லையா? என்ன சொல்லிருக்காங்க? ஒரு ஓவிய மண்டபத்துல நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. அதை பார்க்க வர்ற மக்கள்ல ஓவியம் குறித்து நன்கு அறிந்தவர்கள் அது புரியாதவங்களுக்கு அதை விளக்கி கூறினாங்க அப்படின்னு பரிபாடல் சொல்லுது. இட்ஸ் மாதிரி அந்த காலத்திலேயே ஓவியத்தை விவரிக்கிற ஒரு சமூகம் இருந்திருக்கு. ஆமா, அது நம்முடைய அறிவு மரபோட ஒரு சான்று. அதே போல ஓவியங்கள்ல வண்ணம் தீட்டப்படாத வெறும் கோட்டோவியங்களை புனையா ஓவியம்னு அழைச்சாங்க. புனையா ஓவியம், நல்ல பெயர். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு நெடுநல்வாடையும், புனையா ஓவியம் புறம்போந்தன்ன அப்படின்னு மணிமேகலையும் இந்த வகையை குறிப்பிடுது. அருமை. நேயர்களே, இவ்வளவு நேரம் ஓவியத்தோட வரலாற்றை பார்த்தோம். இப்போ நம்முடைய தமிழ் மொழியோட சொற்களஞ்சியம் எவ்வளவு செழுமையானதுன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு சின்ன பட்டியல் தரேன். கண்டிப்பா கேளுங்க. ஓவியத்தை அந்த காலத்துல ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி அப்படின்னு பல பெயர்கள்ல அழைச்சிருக்காங்க. அதே போல ஓவியம் வரைபவரை கண்ணுள் வினையர், ஓவியப் புலவர், ஓவமாக்கள், கிழவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர்னு புகழ்ந்துள்ளார்கள். ரொம்ப அழகான பெயர்கள். ஓவியங்கள் வச்சிருக்கிற அழகான ஓவிய கூடத்தை எழில் தெழில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபைன்னு விதவிதமா பேரிட்டு அழைச்சிருக்காங்க. இத்தனை பெயர்கள் இருக்கிறதுல இருந்தே கலையை அவங்க அன்றாட வாழ்வோட ஒரு முக்கிய அங்கமா எப்படி போற்றுனாங்க அப்படிங்கறத நம்ம உணர முடியுது இல்லையா? நிச்சயமா. சரி நேயர்களே, இதுவரைக்கும் நாம பேசின விஷயங்கள் உங்க மனசுல எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்குன்னு பார்க்க ஒரு சின்ன டெஸ்ட். ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். தயாரா? நான் தயார். கேளுங்க. குகை ஓவியங்கள்ல வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்கள்ல ஒண்ணு மண் துகள். சூப்பர்.
நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் எது? கேலிச்சித்திரம். கரெக்ட். கோட்டோவியம், இதை எப்படி பிரிச்சு எழுதலாம்? கோடு கூட்டல் ஓவியம். செப்பேடு, இதை எப்படி பிரிக்கலாம்? செப்பு கூட்டல் கீட்டேள். எழுத்து கூட்டல் ஆணி, இத சேர்த்து எழுதுனா? எழுத்தாணி. தமிழ்ல கருத்து படங்களை முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யார்? மகாகவி பாரதியார். கரெக்ட். கலம்காரி ஓவியம்னு அழைக்கப்படுறது எது? துணி ஓவியம். கடைசி கேள்வி, மன்னர்களின் ஆணைகளை எதன் மீது பொறித்தனர்? செப்பேடுகளின் மீது. அருமை. ரொம்ப சரியா வேகமா பதிலளிச்சிட்டீங்க. நன்றி.